ஹலோ எவ்ரிவன். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய NTA CSIR எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மே 27லேருந்து 19 ஜூன் வரைக்கும் ஆன்லைன் வழியாக நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்கான டேட் ஆஃப் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 17th and 18th ஜூலை இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் அட்டன் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம். கெமிக்கல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், எர்த் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ்னு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஜெக்ட் மேஜர் படித்த சயின்ஸ் ஓரியன்ட் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண முடியும். இந்த எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு 3 பார்ட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் பார்ட் B அண்ட் பார்ட் C பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் ரிலேட்டடான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் கெமிஸ்ட்ரி மேஜர்னா கெமிக்கல் சயின்ஸ், மேக்ஸ் மேஜர்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னு உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். பட் பார்ட் A பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட். பார்ட் A நீங்கள் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், எர்த் சயின்ஸ்னு என்ன மேஜர் படித்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பார்ட் A காமன். பார்ட் A CSIR எக்ஸாமினேஷனில் சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. டைப் 1 ஜென்ரல் ஆப்டிடியூட், டைப் 2 லாஜிக்கல் ரீசனிங், டைப் 3 கிராஃபிக்கல் அனலைசஸ். இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அபிலிட்டி இல்லைனா குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஒரு டைம் அண்ட் ஒர்க், மென் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், பர்சன்டேஜ், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக், கேலண்டர், பிளட் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ரீசனிங் டைப்பான கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் கிராஃபிக்கல் அனலைசேஷன்னு பார்த்தீங்கன்னா பார் கிராஃப், பை சார்ட், டேபிளேஷன் கிராஃப்னு கிராஃப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ பார்ட் A பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3 மேஜர் டாபிக்ஸாக தான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 3 மேஜர் டாபிக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 20 கொஸ்டின்ஸில் நீங்கள் 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே போதும். 5 கொஸ்டின் நீங்கள் தாராளமாக சாய்ஸில் விடலாம். ஈச் கொஸ்டினுக்கு 2 மார்க்குன்னு டோட்டலாக 30 மார்க்ஸுக்கு பார்ட் Aல மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த எக்ஸாமை ஒரே அட்டம்ப்டில் இல்லை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரியாக பார்ட் Aல ஒரு 30க்கு ஒரு 20ஆவது கம்பல்சரி நீங்கள் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். 30 out of 30 ஷோராக எடுக்கலாம். பட் ஆனால் மினிமம் ஒரு 20லேருந்து 25 மார்க்ஸாவது நீங்கள் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பார்ட் A ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ட் B அண்ட் C மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணுறதுன்றது ரொம்பவே டிஃபிகல்ட். ஏன்னா பார்ட் B அண்ட் C உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்ன்றதுனால கோர் கான்செப்ட் வரைக்கும் இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் பார்ட் A பார்த்தீங்கன்னா எல்லா மேஜருக்கும் காமன்றதுனால பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ஆப்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஓரியன்ட் கொஸ்டின் தான். இதில் இந்த டாபிக்ஸில் நீங்கள் மெமரி பண்ணுற வேண்டிய அவசியமே இல்லை. டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் கன்சிஸ்டன்சியாக ஏதாவது ஒரு டாபிக்ஸில் ஒரு 2 or 3 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். 30 out of 30 கன்ஃபார்ம்லாம் எடுக்க முடியும். பார்ட் B and C உங்கள் மேஜர்ன்றதுனால யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் செல்ஃபாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். பட் பார்ட் Aக்கு சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக இருக்கும். அதில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எந்த மாதிரியான புக்ஸ் ரெஃபர் பண்ணணும்னு கேண்டிடேட்ஸுக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா CSIR நெட்டுக்குன்னு பார்ட் Aக்கு ஸ்பெஷலாக கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே செலக்டிவான இம்பார்ட்டன்ட் டாபிக், ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குற டாபிக், ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்ட டாபிக்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஈஸியான பேசிக் லெவல்லேருந்து 5 கொஸ்டின்ஸும், மீடியமான லெவல்லேருந்து 5 கொஸ்டின்ஸும், டஃப்பான 5 கொஸ்டின்ஸும், தென் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட CSIR நெட்டில் கேட்ட 5 கொஸ்டின்ஸுன்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் 4 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு டோட்டலாக ஒவ்வொரு டாப்பிக்கும் 20 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ரெக்கார்டர் கிளாஸ் நம்மள்கிட்ட இருக்குது. கேண்டிடேட்ஸ் விருப்பப்பட்டால் லைவ் கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களால் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ நீங்கள் அந்த கிளாஸஸை ஆப்பில் ப்ளே பண்ணி பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப் டு எக்ஸாம் வரைக்கும் ஒரு 2 மந்த்ஸுக்கு ஆப்பில் அந்த கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். பார்ட் A சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 30 டாபிக்ஸ் தான். இந்த 30 டாபிக்ஸ்குள்ளே வந்து தான் கொஸ்டின்ஸ் எப்பயும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆல்ஃபபெட் மிஸ்ஸிங் சீரீஸ், அனாலஜி, பிளட் ரிலேஷன்ஷிப், கேலண்டர், கிளாக், டைஸ், டைரக்ஷன், டிவிசிபிலிட்டி, கிரேட்டஸ்ட் அண்ட் லோயஸ்ட், LCF and HCF, மிஸ்ஸிங் டேர்ம்ஸ், யூனிட் டிஜிட்,
number series, non-verbal reasoning, average, percentage, syllogism, seating arrangement, probability, permutation and combination, ratio proportion, puzzle, profit and loss, simplification, square and triangle, true or false, pie chart, tabulation graph, line graph, bar graphனு இந்த 30 டாபிக்ஸ் தான் மொத்தமாகவே பார்ட் இயர் சிலபஸில் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்குற டாபிக். லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணதில் ஆல்ஃபபெட் மிஸ்ஸிங் சீரீஸ், அனாலஜிஸ், பிளட் ரிலேஷன்ஷிப்னு ரீசனிங் டைப்பில் இருக்க எல்லா டாபிக்ஸ், மிஸ்ஸிங் டேர்ம், நம்பர் சீரீஸ், ஆவரேஜ், பர்சன்டேஜ்னு நியூமெரிக்கல் அபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய அபிலிட்டி ரிலேட்டட் டாபிக்ஸ், தென் டேபிளேஷன் கிராஃப், பை சார்ட், லைன் கிராஃப், பார் கிராஃப்னு கிராஃபிக்கல் ஓரியன்டேஷன் ரிலேட்டடில் இருக்கிற டாபிக்ஸ்ன்னு 3 மேஜர் டாபிக் உள்ளே இருக்கிற ஒரு 30 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த 30 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் படிக்கணுமா சார் அப்படின்னா கன்ஃபார்மாக ஷோராக படிக்கணும். பட் ஆனால் இப்போ இருக்கிற 1 மந்த்துக்குள்ளே நான் என்ன பண்ணணும் சார், இப்போ இந்த 1 மந்த்துக்குள்ளே நான் எப்படி இந்த 30 டாபிக்ஸ் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 30 டாபிக்ஸ்லேருந்து 15 டாபிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக 1 or 2 டேஸில் ஒரு டாபிக்ஸ் முடிக்கிற மாதிரி, 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு டாபிக்ஸ் முடிக்கிற மாதிரி, மெமரி பண்ணாமல், மேஜாரிட்டி ஃபார்முலாஸ் இல்லாமல், ஒரு ஷார்ட்கட், ஒரு பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு 15 டாபிக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 15 டாபிக்ஸு டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கோர் கான்செப்டை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, தென் அதுக்கப்புறம் அந்த 50 டாபிக்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு 12லேருந்து 13 டாபிக்ஸ் வரும். ஏன்னா நம்ம 50 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ண போகிறதில்ல, 20 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அதில் 15 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம், 5 கொஸ்டின் சாய்ஸில் விட போகிறோன்னும் போது நமக்கு இந்த 30 டாபிக்ஸில் நீங்கள் 50 டாபிக்ஸ் படித்தாலே கன்ஃபார்மாக அதுலேருந்து ஒரு 10லேருந்து 12 டாபிக்ஸ் வரும். ஸோ 10லேருந்து 12 அப்படின்னும் போது 12 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ண யோசிச்சு பாருங்கள். 12 into 2 24 மார்க்ஸ் வரும். 30க்கு நீங்கள் 24 மார்க்ஸ் வெறும் 15 டாபிக்ஸ் படித்தாலே ஷோராக அடிக்கலாம். பை சான்ஸ் நமக்கு லக்கு இருந்தால் அந்த 15 டாபிக்ஸ்க்குள்ளேயே அந்த 15 கொஸ்டினும் கேட்டிருந்தா, சில டைம் கேட்டிருக்காங்க, பட் 1-2 டாபிக்ஸ் ரேண்டமாக வெளியிலேருந்து வரும். ஸோ இந்த டைம் நமக்கு லக்கு இருந்து அந்த 50 டாபிக்ஸ்க்குள்ளேயே கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா 30 out of 30 நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கன்ஃபார்மாக இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் இருக்கும் சார் அப்படின்னு 50 டாபிக்ஸை நம்ம அகாடமியில் செலக்ட் பண்ணி அந்த டாபிக் ஓரியன்டாக நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுதான் கிராஷ் கோர்ஸ். அந்த டாபிக் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ஃபபெட் மிஸ்ஸிங் சீரீஸ், செகண்ட் அனாலஜி, தேர்ட் கேலண்டர், ஃபோர்த் கிளாக், ஃபிஃப்த் டைஸ், தென் சிக்ஸ்த் divisibility rule, 7th missing term, 8th number series and 9th non-verbal reasoning, 10th average and 11th percentage, 12th simplification, 13th square root and triangle கண்டுபிடிக்கிற மாதிரியான டைப்ஸ், 14 and 15 bar graph and pie chart. ஸோ இந்த 15 டாபிக்ஸ்லேருந்து ஷோவராக ஒரு 12 டாபிக்ஸ்லேருந்து 13 டாபிக்ஸ் வரும்னு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் ஒரு பாஸ்ட் 5 to 10 இயர் கொஸ்டின்ஸ் சிஎஸ்ஆர் நெட்டுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல இந்த எல்லா டாபிக்ஸ்லேருந்துமே ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் கிராஷ் கோர்ஸ்க்கு இந்த 15 டாபிக்ஸை மட்டும் நம்ம பர்டிகுலராக நம்ம அகாடமியில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் இந்த 15 டாபிக்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய ஃபார்முலாஸும் இல்லை, ஒரு பேசிக்காக ஒரு மெமரி பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான சம்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார் சார்ட் அண்ட் பை சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே இருக்கும். ஒரு பார் கிராஃபை கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் மாதிரி. ஒரு பை சார்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை பிக்சர் கொடுத்துட்டு ஒரு டயக்ராம், ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆவரேஜ் அண்ட் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு, அதோட ஆவரேஜ் என்ன, பர்சன்டேஜ் என்ன, இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க. அண்ட் மிஸ்ஸிங் டேர்ம், நம்பர் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். non-verbal ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 hours நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஒரு பிக்சர் இருக்கும், அந்த பிக்சரில் நெக்ஸ்ட் என்ன வரும்ன்ற மாதிரி கேட்பாங்க. இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஒன் அவுட், ஆட் ஒன் அவுட்னுவாங்க இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் 6 வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சும்மா ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த non-verbal ரீசனிங் எல்லாமே divisibility ரூல்ஸ்ன்றதெல்லாம் ஒரு டிவைட் பண்ணுறது. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பர் இதால் டிவைட் ஆகுமான்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பேசிக்காக ஒரு சின்ன டாபிக்ஸாக எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாமல் ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஆப்ஷன்ஸ் வச்சும் எப்படி ஆன்சர் ஈஸியாக எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்டையும் நம்ம கிராஷ் கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ஃபபெட் மிஸ்ஸிங் சீரீஸ், அனாலஜி, கேலண்டர், கிளாக், டைஸ், divisibility, மிஸ்ஸிங் டேர்ம், நம்பர் சீரீஸ்,
நான் வெர்பல் ரீசனிங், ஆவரேஜ், பர்சன்டேஜ், சிம்பிளிஃபிகேஷன், ஸ்கொயர் ரூட், ட்ரையாங்கிள், பார் கிராஃப், பை சார்ட்னு இந்த டாப் 15 டாபிக்ஸ் பற்றி டாப் டு பாட்டம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில பர்டிகுலர் டாபிக்ஸுக்கு நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவுக்கு பிடிஎஃப்பும் கொடுக்க போகிறோம். ஒன் மோர் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி 3 ஃபுல் டெஸ்ட் பார்ட் ஏக்கு மட்டும் நீங்கள் ஆப்பில் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ வரப்போகிற சிஎஸ்ஆர் நெட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் அட்டன் பண்ண போகிற எக்ஸாம் எப்படி இருக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ஆப்பில் அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நீங்கள் எக்ஸாமினேஷன், மாடல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சிபிடி டெஸ்ட்டை நம்ம ஆப்பில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பேப்பரில் ஓஎம்ஆரில் நம்ம நிறைய டைம் ஷேர் பண்ணியிருப்போம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னும் போது மேலே கிளாக் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் எப்படி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறதுன்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு ஃபியர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஆப்பில் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் எழுதும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் எழுதுகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸாம் எழுதும்போது ஃபியர் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணணும். கிராஷ் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே ஜூன் 7th இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜூன் 7th நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 7 வரைக்கும் 1 மந்த்துக்கு இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 மந்த்துக்கும் கேண்டிடேட் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸ் யாராலையாவது அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ஆப்பில் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோஸை கேண்டிடேட் எப்போ வேணும்னாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கான சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிமிட்டட் சீட்ஸ் ஓன்லி. கேண்டிடேட்டுக்கு கிராஷ் கோர்ஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9944414130 இல்லைனா 9994214549 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ. ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட்னுவாங்க, பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்.